நான் ரொம்ப நாளா எங்க அம்மா அப்பா மேல எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. ஏன் எங்க அம்மா அப்பா மேல கோபம் இருந்துச்சுன்னா, சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா என்ன ரொம்ப வேலை வாங்கிட்டாங்க. அப்படி அவங்க தப்பு இல்லை, எங்க வீட்டில் அவ்வளோ சூழ்நிலை சரியில்லை. சாணி சுமக்கிற வேலைக்கு போயிருக்கிறேன், செங்கல் சுலைக்கு வேலைக்கு போயிருக்கிறேன், டிச்சு கிளீன் பண்ற வேலைக்கு போயிருக்கிறேன், கல்யாணத்துல போய் பாத்திரம் விளக்குற வேலைக்கு போயிருக்கிறேன், பழைய இரும்பு பொருட்களை பொறுக்கிற வேலைக்கு போயிருக்கிறேன். எல்லா வேலைக்கும் நான் போய் எங்க வீட்டில் நான் 6th 7th படிக்கும் போதே நானா வேலை செஞ்சு எங்க அம்மா அப்பாவுக்கு வீட்டில் காசை கொண்டு கொடுத்துருக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதனால என்னமோ தெரியல, என்னால படிக்கவே முடியல. பாருங்க, 9 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும், 8:45 மணி வரைக்கும் வேலை செய்வேன். 8:45 மணிக்கு வேலை செஞ்சு அவசரமா குளிச்சுட்டு ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு நான் சீக்கிரமா போனதில்லை. ஏன்னா வேலைக்கு போய் இதனாலே எனக்கு படிப்பே சுத்தமா வராதனால எனக்கு என்ன, இந்த இங்கிலீஷ் எனக்கு படிக்க நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசும்போது எனக்கு இங்கிலீஷ்ல இந்த பேச தெரியாதனால எங்க அம்மா அப்பா மேல ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. சே, இங்கிலீஷ் மட்டும் நான் படிச்சிருந்தா இன்னும் நான் இன்டர்நேஷனல் அளவுக்கு ஊழியம் செஞ்சிருப்பேனே அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு தோணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஒரு நாள் ஒரு பேப்பர் நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேப்பர்ல ஒரு +2 மாணவியினுடைய ஒரு டெஸ்ட் மணி போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, அவ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறா. அவளுடைய அந்த டெஸ்ட் மணியை வாசிச்சேன். அவ வாசிக்கும் போது என்ன எழுதியிருந்தான்னா, எங்க வீடு ஓலை வீடு, எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற விளக்குல ஊத்துறதுக்கு மண்ணெண்ணெய் இல்ல, அதனால நான் எங்க வீட்டினுடைய பக்கத்து தெருவில் இருந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே இருந்து படிச்சுதான் நான் இந்த மார்க் வாங்கினேன்னு அவன் எழுதியிருந்தா. இத பார்த்த உடனே எனக்கு மூஞ்சில அடிச்சது மாதிரி என் கூட ஆண்டவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா, வீட்டுல விளக்கே இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்து ஒரு பொண்ணு படிச்சு இவ்வளவு மார்க்க வாங்க முடியும்னா, நீ வேலைன்னு உங்க அம்மா அப்பாவை காரணம் காமிச்சிட்டு இருக்கிற. நீ இன்னொருத்தர கை விரல் நீட்டி இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிற வரைக்கும் நீ எங்கடா உருப்பட போற அப்படின்னு பலார்னு ஒன்று அடிச்சது மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கே மன்னிப்பு கேட்டேன். இல்ல ஆண்டவரே, நான் படிக்காததுக்கு காரணம் எங்க அம்மா இல்ல, நான் படிக்காததுக்கு காரணம் எங்க அப்பா இல்ல, நான் படிக்காததுக்கு யார் தான் காரணம்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தரை எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்க? எத்தனை நாள் குற்றப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இவரால தான் நான் இப்படி இருக்கிறேன், இவளால தான் நான் இப்படி இருக்கிறேன். நான் சொல்றேன், உலக வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே வெற்றி அடைஞ்சது அவர்கள் அப்படி இருந்ததுனால நான் இப்படி ஆயிட்டேன்னு யாரும் சொல்லல. யோசேப்புக்கு கூட பிறந்த அத்தனை சகோதரர்களும் திருட்டுத்தனம் பண்றவங்க தான், அத்தனை பேர் அம்மா அப்பாவை ஏமாத்துறவங்க தான். ஆனா அத்தனை சகோதரர்களும் ஏமாத்தும் போது நீ அப்படி இருந்தாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்ச அந்த யோசேப்பை தான் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஏலியனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் நடக்கிறார்கள். சர்ச்சுக்கு வருகிற பெண்களோட தப்பா நடக்கிறாங்க, சாப்பாட வலுக்கட்டாயமா வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க பாஸ்டருடைய ஐயருடைய பிள்ளைங்களே இப்படி இருக்காங்க, பாஸ்டருடைய பிள்ளைங்களே இப்படி இருக்காங்க. நான் எம்மாத்திரம்னு நினைச்சு அந்த தப்ப ஒரே நிமிஷத்துல பண்ணிட்டு போலாம். ஆனாலும் நீங்க வேற நான் வேற, நீங்க தப்பு பண்ணினாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நின்னதுனாலதான் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன ஒரு பெரிய தீர்க்கதரிசியாவே கத்தர். இன்னொருத்தர காரணம் காமிக்க முடியாது பிரதர், இன்னொருத்தர காரணம் காமிக்க முடியாது பிரதர். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ யாரையுமே பார்க்காத. நீங்க இன்டர்நேஷனல் ஊழியக்காரர்களை பாருங்க நான் சொல்லியிருக்காரு, பென்ஸ் பாஸ்டர் பாருங்க நான் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் யாரை பார்க்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, என்னை கவனித்து பாருப்பா, எங்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா, எங்கிட்ட ஏதாவது தீமை இருக்குதா, எங்கிட்ட ஏதாவது கெட்டது இருக்கா? இன்றைக்கு இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க யாரை பார்க்க வேண்டாம் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் உங்களை பார்ப்பேன். ஆமென்.